என் பேர் ஈஸ்வரன், கிருஷ்ணகிரி மாவட்டம், நாகமங்கலம் பஞ்சாயத்து, தாசனபுரம் கிராமம். தாசனபுரம் கிராமம். எனக்கு வந்து 4 பேர் பசங்க. 4 பேர் பசங்களை வந்து ராம்சரண் ஸ்கூல் முடிச்சுட்டு பக்கத்தில் முனேஸ்வரம் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு விளையாடுன்னு வரும்போது பாபுன்றவங்க கோழி பண்ணை இருக்காங்க. பாபுன்றவங்க கோழி பண்ணை இருக்கு. அது வரும்போது அந்த இடத்துல நாய் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நாய் கட்டி போட்டு வச்சிருந்தாங்களோ என்னன்ட்டு தெரியல சார். அது ஆனால் வரும்போது நல்லா கடிச்சிட்டுக்குது. கை கால் தலை எல்லாமே கடிச்சிட்டுக்குது. 40 டைல் போட்டிருக்குங்க. ஆனா 40 டைல் போட்டிருக்குங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. எங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க இது மாதிரி நாய் கடிச்சிருக்கு அன்ட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது விழுந்துட்டாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க கீழே. ஆனா போய் எல்லாம் கிளீன் பண்ணி டிச் எல்லாம் 40 டிச் போட்டாங்க. 40 டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வந்து இவன் தான் சொன்னான் சார் எங்களுக்கு இது மாதிரி நாய் தான் கடிச்சு என்ன அன்ட்டு இவன் தான் சார் ராம்சரண் தான் சொன்னாங்க சார் எனக்கு. நான் அவங்க சொன்ன பின்னாடி தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் போய் டாக்டருங்கிட்ட எல்லாம் பேசி அப்புறம் டிச் எல்லாம் அவுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் டிச் போட்டாங்க சார். மறுபடியும் 40 டிச்சு. இது எதுக்காக அங்க போனாங்க அந்த நாய் கடிக்கிற இடத்துக்கு? நாய் அவங்க ஊருக்கு அவுட்டர்ல இருக்குது. பக்கத்துல கோயில் இருக்காங்க, முனேஸ்வரம் கோயில். விளையாட போவாங்க. விளையாட போயிட்டு வரும்போது இது மாதிரி ஆனது சார். அங்க விளையாட போயிட்டு வரும்போது இது மாதிரி கட்டி போட்டு தான் வச்சிருந்தாங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இது நாய் தான் கடிச்சேன்ட்டு அப்புறம் தான் இவன் தான் எங்க பையன் தான் சொன்னான் சார். அந்த நாய் ரெகுலரா கட்டி தானே போட்டு வச்சாங்க. எப்படி நாய் கிட்டே போய் கடிச்சுன்றீங்களா இல்ல நாய் அவுத்துன்னு வந்து கடிச்சிச்சு அப்படின்னு? நாய் அவுத்துன்னு வந்து கடிச்சுதான் சார். நாய் கிட்ட விளையாடுன்னு வந்திருக்காங்க இவங்க. வர வழியில அது வந்து செயினை கழட்டின்னு வந்து கடிச்சிருச்சு. எத்தனை பேர் பசங்க அங்க விளையாடுறதுக்காக போயிருந்தாங்க அந்த கோயில் கிட்ட? அந்த கோயில் கிட்ட 2 பேர் தான் போயிருந்தாங்க சார். 2 பேர் தான் போய் விளையாட்டு வரும்போது ஒருத்தன் 2 பேர் வந்துக்கிறாங்க. ஒருத்தனை நாய் கடிச்சிருச்சு, இன்னொருத்தன் தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டான் அந்த பக்கம். அந்த நாய் கடிச்சதுக்கான அவங்களுக்கு நீங்க தகவல் சொன்னீங்களா? அவங்களுக்கு நாய் கடிச்சிச்சுன்ட்டு அந்த நாய் கடிச்சு உங்களுக்கு நாய் கடிச்சிருக்கு எதுவுமே சொல்ல சார். அவங்க நாய் கடிச்சிருக்கான்ட்டே சொல்ல. அவங்க கீழே தான் விழுந்துட்டாங்க அன்ட்டு அவங்க சொன்னாங்க. நாய் கடிச்சதுன்ட்டு அவங்க சொல்ல. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா இதை பத்தி நீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி? உதன்பள்ளி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க சார். காவல்துறை என்ன சொல்லுது? காவல்துறை இன்னும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல சார். இன்னும் நேத்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அவங்க வந்து போனாங்களா அந்த இடத்துக்கு, சம்பவம் நடந்த இடத்துக்கு காவல்துறை? இல்ல சார், யாரும் வரல சார். வந்து போனதா சொல்றாங்க அவங்க. அந்த இடத்துல நாங்க கேட்டோம், இந்த மாதிரி வந்து நாய் வந்து நாங்க கட்டி வச்சிருந்தோம். பட் இந்த பசங்க வந்து விளையாடுறதுக்காக வந்தாங்க. அந்த பக்கம் விளையாடிட்டு வந்து அங்க கொய்யக்கா அது இது பிடிங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. வரும்போது கூட வந்து பையன் தான் வந்து அந்த நாய்க்கு தொந்தரவு பண்ணிருக்கிறான். அந்த தொந்தரவு பண்ண பையன் வந்து ஒதுங்கிறாப்புல. இவன் சும்மா வந்து பையனை போயிட்டு நாய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்போது அதே கல்லுன்னு போய் கடிச்சுனுக்குது சார். அது நாங்க என்ன சார் பண்றது? நாங்களும் அதுக்கு வந்து தேவைப்பட்டது நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், காவல்துறை வந்து போனாங்களா தகவல் மட்டும்தான் தெரிஞ்சு நம்மளுக்கு. ஆனா இன்னும் வேற எதுவும் தெரியல சார். வந்து போயிருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா நாங்க கண்ணில் பாக்கல. குழந்தைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? நல்லா குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நல்லா குணம் ஆயிரும் தான் சொல்லியிருக்காங்க சார். ஆனா அது தலை கடிச்சு ஃபுல்லு விஷம் ஏறிட்டுக்கு தலைக்கு. அது என்ன இதுன்ட்டு சொல்ல முடியாது சார். அதெல்லாம் நாங்க நேற்று சாயங்காலம் வீட்டுக்கிட்ட போய் கேட்டதுக்கு நாங்க எங்களையே அடிக்கிறதுக்கு வந்தாங்க. வந்து நான் பட்டா நிலத்துல வந்து நான் நாயை கட்டு போடுவோம், நான் எதனா பண்ணுவோம், உனக்கு அதெல்லாம் தேவையில்லை கேட்கறதுக்கு, உன் பாட்டுக்கு நீ போட, நீ கம்மனா அன்ட்டு நான். நீங்க தான் வந்து 30 பேரை போனீங்க. நாங்க வந்து எங்களை வந்து தாக்க வந்தாங்க. இது வந்து நாங்க வந்து அவுட்டர்ல இருக்கிறோம், ஊருக்கு வெளியே இருக்கிறோம். நாங்க வந்து எங்க சேஃப்டிக்காக நாங்க வந்து எங்களுக்கு பந்தோபஸ்து பாதுகாப்புக்காக வனப்பகுதி ஒட்டி இருக்கிறோம். அதனால ஒரு நாய் வந்து நாங்க சேஃப்டிக்காக வச்சுருக்கிறோம். பசங்களை வந்து யார் பசங்களை என்ன கடிக்கிறதுல தப்பு கடிச்சிருச்சுன்னு நாங்க தப்பா ஒண்ணு சொல்ல வரல. பட் அது ஆக்ரோஷமா ஏதோ பண்ணிருக்கிறாங்க. செயின் லிங்க் கட்டாயி தான் போய் கடிச்சுனுக்குது. அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? அதுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் எல்லாம் கூட நாங்க பாக்குறோம்னு சொன்னோம். ஆனா இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல அவங்க. ஆனா அது மாதிரி நேற்று சாயங்காலம் அதுக்காக தான் நான் போய் கேட்டோம் அவங்கள. கேட்ட பின்னாடி நாங்கெல்லாம் எந்த இதுவும் பண்ண முடியாது, உங்க கையில முடிஞ்சதை நீ பாத்துக்கோங்க. பட்டா நிலத்துல இருக்க நாய்க்கு எல்லாமே நாங்க இருக்கிறதே பட்டா நிலத்துல தான் இருக்குங்க. நாங்க உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோங்க அந்த சொன்னாங்க சார் அவங்க 2 பேருமே. அது மாதிரி யாரு? பாபு, கிருஷ்ணப்பா. அது மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் அதுக்கு பின்னாடி தான் சார் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது.
அது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே நான் போகல. ஊர்ல போய் பேசிக்கலான்ட்டு தான் நான் வந்தேன் சார். அவங்க இது மாதிரி சொன்ன பின்னாடி தான் நான் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். ஆனா அந்த போலீஸும் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இன்னும்.